அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்று புனித மகதல மரியாவினுடைய பெருவிழா. ஒரு காலத்தில் மகதல மரியாவை பேய் பிடித்தவள் என்றும் பாவ வாழ்வில் உழன்றவள் என்றும் தான் நாம் அறிய கேட்டோம். ஒவ்வொரு முறை அவரது வாழ்வை படிக்கின்ற போதும் அவரது வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற பாடத்தை எல்லாம் புரிந்த பிறகு மகதல மரியா என்னும் புனிதத்தை போல நம் வாழ்வு புனிதமடையாதா என்ற ஏக்கம் மட்டும்தான் தேங்கி நிற்கிறது. நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு, இயேசுவினுடைய வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளுள் மிக பெரிய நிகழ்வாக, இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பினுடைய முத்தாய்ப்பான நிகழ்வாக பார்க்கப்படுவது இயேசுவினுடைய உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பின் போது இயேசுவை கருவிலே சுமந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே. கடவுள் பாருங்கள், அனன்சியேஷன்ல மங்கள வார்த்தையில் மாதாவை வைத்தார். இந்த உலகிற்கு அவர் வருகிற போது ஜென்ம பாவமின்றி இருந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் உயிர்ப்பின் போது உயிர்த்த ஆண்டவரை காட்டுவதற்கு, அந்த இரட்சணத்தின் கருவியோடு வெற்றி பெற்றவருக்கு ஒரு பாவியை வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். யோசிச்சு பார்க்கிறப்ப எவ்வளோ ஒரு அனுபவம். மாதாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, மகதல மரியாவுக்கு அந்த வாய்ப்பு. இன்னும் நல்லா அழகா வாசிச்சு பாருங்களேன். அங்கேயும் வானதூதர், ஜென்ம பாவமின்றி இருக்கிறவர் தன் அறையில் வானதூதரை பார்க்க முடிந்தது. இங்கே பாவியும் வானதூதரை இனி பார்க்கலாம் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் உள்ளவங்க கூட வானதூதரை பார்க்க முடியும்பா, ஏன்னா என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார், அவர் என் பாவங்களை எல்லாம் போக்கி விட்டார். அவர் பாருங்க, வெண்ணாடை அணிந்த அந்த வானதூதரை பார்த்தார் என விவிலியம் சொல்லுகிறதே. எப்படி இதெல்லாம் இவரது வாழ்வில் கிட்டியது? மகதல மரியா என்ன செய்தார்? இயேசுவை அவர் பின்தொடர்ந்தார். ரொம்ப முக்கியம். ஃபாலோ மீ என்பது எல்லாருக்குமாக இயேசு கொடுக்கிற அறைகூவல். ஆனால் எல்லாருமே அவரை பின்பற்றுவது இல்லை. எத்தனையோ பேரை பார்த்து இயேசு என்னை பின்பற்றி வா என்றார். 12 பேர் தான் பின்பற்றினார்கள். எத்தனையோ பேரை அழைத்தார் அவர் சீடர்களாக. அந்த 12 பேரில் கூட 3 பேர் தான் கெத்செமனி தோட்டம் வரை அவரை பின்பற்றினார்கள். அந்த 3 பேரிலே ஒருவர் மட்டும்தான் கல்வாரி வரை இயேசுவை பின்பற்றினார். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக பின்பற்றுதலில் மகதல மரியா செய்த காரியம்தான் பாருங்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். நான் எஃபர்ட் பாருங்க. அன்னைக்கு பாஸ்கா, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. எல்லாம் உறவினர்கள் வீட்டுக்கு போனோம், எல்லாரும் ஆலயத்திற்கு போனோம், கோவிலுக்கு போனோம், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆனால் இவர் இருள் நீங்கும் முன்பே கல்லறைக்கு, நல்ல நாள் அன்னைக்கு போய் கல்லறைக்கு போறீங்களேம்மா, கல்லறைக்கு போய் காத்து கிடக்கிறார் பாருங்க. பிறகு நடந்த அனுபவத்தை எல்லாம் சீடரிடம் சொன்னவுடன் பேதுருவும் யோவானும் வந்தார்கள். அவர்கள் ஓடி வந்து ஒருமித்து உள்ளே போனார்கள், பார்த்தார்கள். ஆனால் உடனே மீண்டும் அங்கு ஆண்டவரை காணாததால் திரும்பி சென்று விட்டார்கள் என்று இருக்கிறது. விவிலியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் இருவரும் வந்தார்கள், பார்த்தார்கள், திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் மகதல மரியா அங்கேயே நின்று அழுத வண்ணம் இருந்தார். காத்திருக்கிறவர்களுக்கு கடவுள் தன்னை காட்டுகிறார். 2வது பாயிண்ட் பாருங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கூட காத்திருக்கல.
பார்த்தாங்க, என்னடா ஆண்டவருடைய உடலை காணோம். உடனே திரும்பி தங்கள் அறைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இவர் மட்டும் வெளியே நின்று அழுது கொண்டே இருக்கிறார். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திருக்க கற்றுக்கொள். திருப்பாடல்ல அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக காத்திரு. ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறாயா? தேடி வந்தது இல்லை என்ன உணர்கிறாயா? இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு உன் வாழ்வில் நீ காத்து நில். கல்லறைக்கு வெளியிலே எல்லாரும் வெற்று கல்லறை என வீடு திரும்பினார்கள். ஆனால் மகதல மரியா அது ஒரு வெற்று கல்லறையாக, எம்டி டூமா பார்க்கல. அது ஒரு ஓபன் டூம், திறந்த கல்லறை. நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன், என் ஆண்டவர் வருவார் என்று. ஆண்டவர் இல்லை, ஆனால் காத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பாடம் பாருங்க நம்பிக்கையாளர்களுக்கு. அதே போல அவர் நின்று அழுது கொண்டிருந்தார். இந்த கிரை கிரேக்கத்துல எப்படி போட்டிருக்காங்கன்னா, சின்ன பிள்ளைங்க அடம் பிடிச்சு அழுகிற அழுகை. அப்படியே அடம் பிடித்து அழுகிற அழுகுனா சும்மா இல்ல. சிலர்லாம் அழுகுற குழந்தைங்க எப்படி இருக்கும், அப்படியே பொழக்குன்னு தண்ணி வரும். சாக்லேட்டை காத்த உடனே அப்படியே தண்ணி எவாபரேட் ஆகி உள்ள போயிடும். உடனே எப்படிதான் அதுங்க நடிக்க கத்துக்குதோ தெரியல. அப்படி அல்ல, சில குழந்தைகள் வலி தாங்க முடியாம அழுகிறப்ப அந்த சலைவாலாம் பாப்பம் பாருங்க, அப்படியே ஓன்னு பெருமூச்சலு. இறக்கிற குடும்பத்தில் போய் பார்க்கிற போது அந்த உண்மையான அழுகையை நம்ம பார்ப்போம். அப்படின்னு மனம் உருகி போறோம் பாருங்க, அந்த ஒரு அழுகை. இந்த ஒரு அழுகை எப்படி வர்ணிக்கிறார்கள் விவிலிய அறிஞர்கள் என்றால், சில குழந்தைங்க அடம் பிடித்து அழுகுறப்ப எதையாவது செஞ்சாதான் அந்த அழுகையை நிறுத்த முடியும்னு நம்ம நினைப்போம் தெரியுமா? என்னப்பா பண்றதே, என்ன அது கேக்குதோ அதை கொடுத்து தொலைப்பா அப்படிங்கிற பாருங்க, அந்த மாதிரியான அழுக. அதனால கடவுளால அங்கு காத்திருக்க முடியவில்லை பாருங்க, காத்திருக்க முடியவில்லை. நல்ல வேளை மகதல மரியா 2ஆம் நாளும் வந்து இப்படி ஒரு அழுகை நிறுத்திருந்தால் இயேசு 2ஆம் நாளே உயிர் பெற்றிருப்பாரோன்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு அழுகை. விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இதை பார்த்து கொண்டு கடவுளால் சும்மா இருக்க முடியவில்லை, உடனே வந்து காட்சியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள்கிட்ட நம்ம எவ்வளவு முறை அழுது இருக்கிறோம். விவிலியம் சொல்லுகிறது, மகனே மகளே, உன் கண்ணீரை எல்லாம் கடவுள் தனது தோள் பையில் வைத்திருக்கிறார். ஒரு கண்ணீர் கூட விடை கிடைக்காம போகாது. நன்றி உள்ளவர்களாக நமது வாழ்வு இருக்க வேண்டும். இதோ விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், அழகாய் பவுலடியார் சொல்லுகிறார். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இது மட்டும் நம்ம செஞ்சா போதும். கடவுளுக்கு உகந்த ஒரு தூய உயிருள்ள பலியாக மகதல மரியா தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கென தந்து அவரை பின்பற்றுதலிலிருந்து அவரை பற்றி கொள்ளுகிற ஆர்வத்தோடு இறுதி வரை அவர் வாழ்ந்தார். பவுலடியார் சொல்றாரு, நம்மை உயிருள்ள பலியாக அவருக்கு தருவதுதான், பின்பற்றுவதுதான் ஒரு உகந்த வழிபாடு. தமிழ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. உள்ளார்ந்த வழிபாடு. புராட்டஸ்டன்ட் வெர்ஷன் என்னன்னு இருக்கு தெரியுங்களா? அதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நான் அப்புறம் உடனே போய் இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் எடுத்து பார்த்தா, that is the reasonable worship. That is the reasonable worship. புத்தி உள்ள வழிபாடு, உகந்த உள்ளார்ந்த வழிபாடு, ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அதான்பா கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு. எது கடவுளுக்கு உகந்தது? தொடர்ந்து பவுலடியார் அதை தான் எழுதுவார். எது கடவுளுடைய திருவிழம், எது கடவுளுக்கு உகந்தது, அதை நிறைவேற்ற என் உடல் பொருள் ஆன்மாவை கையளிப்பேன். அதை தான் மகதல மரியா செய்தார். அதனால் தான் இயேசுவை பற்றி கொள்ளும் அனுபவம். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. மாதே, என்னை நீ இப்படி பற்றி கொள்ளாதே என்பது வெறுமனே ஏதோ இருவர் கட்டி பிடித்து அரவணைக்கிற ஒரு நிகழ்வா? இல்லை. பாவம் பரிசுத்தத்தை கட்டி பிடிக்க முடியும் உயிர்த்த ஆண்டவரை பார்க்கிற போது. இவ்வளவு ஆழமான செய்தி.
பாவமும் பரிசுத்தத்தோடு இணைந்து போக முடியும், அரவணைத்துக் கொள்ள முடியும் உயிர்த்த ஆண்டவர் இருப்பதால். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஒரு இன்னொரு அனன்சியேஷன் செய்தி பாருங்க. இன்னொரு மங்கள வார்த்தை அனுபவம். ஒரு பாவிக்கு கிடைத்த மங்கள வார்த்தை தான் உயிர்த்த ஆண்டவர் மகதல மரியாவை சந்தித்தது. அது மிக எளிதாயிருந்தது மாதாவுக்கு. ஏனென்றால் அவர் உடல் பரிசுத்தம். இங்கே உடல் பரிசுத்தம் இல்லை, ஆனால் மனம் மாறி வருகிறவர்களுக்கு எல்லாம் கைகூடும் என்பதற்கு எவ்வளவு ஒரு சான்றாக இது அமைய பெற்றிருக்கிறது பாருங்கள். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. மகதல மரியாவுக்காக நன்றி, அவரது வாழ்வுக்காக நன்றி, அவரது சீடத்துவத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்வும் அவரை போன்றதுதான். பல நேரம் பாவங்களில் நாங்கள் விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எழுந்து உம்மிடம் வர வேண்டும். உம்மை பின்பற்றுவது என்பது எங்கள் வாழ்க்கையை உமக்கென ஒப்படைப்பது, எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு கையளிப்பது. அதைதான் மகதல மரியா இறுதி வரை செய்தார். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்வில் உம்மை தேடி வர வேண்டும், உமக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அத்தகைய வரத்தை இந்த திருநாளில் எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.